வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு அசம்பிளியில் இன்றைக்கி தாவேக்கா அவங்களோட பெரும்பான்மையை காமிக்கணும். அதனால் டிஎன் எலெக்ஷனில் எப்படி பரபரப்பு ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரி இன்றைக்கி அந்த அசம்பிளியோட லைவ் டெலிகாஸ்ட்டும் வேறு லெவலில் எல்லோரும் எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நேற்று நிறைய பேர் தாவேக்காலேருந்து இந்த அதிமுகலேருந்து ஒரு 30 பேர் வரதா அறிக்கை விட்டுருந்தாங்க. அதனால் இன்றைக்கி யாரெல்லாம் வரப்போகிறா, எவ்வளோ கவுண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய சம்பவமும் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தெலாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ஃபைனலாக தாவேக்காக எவ்வளோ கவுண்ட் வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷனில் எதிர்பார்க்காத விதமாக ஒரு அன்பிரிடிக்டபிளான எலெக்ஷனாக இந்த ரிசல்ட் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா தாவேக்கா முதல் எலெக்ஷன்லேயே 108 தொகுதியில் ஜெயிச்சு ஒரு வேறு லெவலில் ரெக்கார்டை இப்போ படைச்சிருந்தாங்க. ஆனால் அறுதி பெரும்பான்மையாக 118 தொகுதியில் ஜெயிக்கணும். அதனால் திமுக கூட்டணியில் உள்ள சின்ன சின்ன கட்சியோட ஆதரவை அவங்க கேட்டிருந்தாங்க. ஆதரவு கேட்டு அவங்க இப்போ சிஎம்மாவும் பதவி ஏற்றிருந்தாங்க. இன்றைக்கி அந்த எண்ணிக்கையை காமிக்கிற ஒரு நாளாக இருந்தது. அசம்பிளியில் அவங்களுக்கு யார் யார் அவங்கள ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி கவுண்டிங் கொடுக்கணும். அவங்க ஏற்கனவே வச்சுருந்த 120 அந்த சீட்டில் விசிகா, அப்புறம் கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் அந்த இந்தியன் முஸ்லீம் லீக்கு இவங்கெல்லாம் அவங்களோட ஆதரவு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அதோடலாம் எக்ஸ்ட்ராவாக 140 தொகுதியில் அவர் அந்த அறுதி பெரும்பான்மையை எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேறு லெவல் நம்பர்னு சொல்லலாம். குறிப்பாக அதிமுகலேருந்து பிரிஞ்ச வேலுமணியோட டீம், அதே மாதிரி விஜயபாஸ்கரோட டீம் அப்படியே தாவேக்காவுக்கு ஓட் பண்ணிட்டாங்க. அது இன்றைக்கி பல சலசலப்பை ஏற்பட்டுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த அதிமுக அவங்க 2 பேருக்குள்ளேயே நிறைய மோதல்லாம் காமிச்சிருந்தாங்க. இதை இந்த தடவை தான் எந்த ஒரு வெர்ஷனும் கட் பண்ணாமல் காமிக்கிறாங்க. முன்னாடி எப்படி அசம்பிளி இருக்குன்னா முதலமைச்சர் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எதிர்கட்சி தலைவரோட விமர்சனத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க பேசுகிறதையும் அதை கட் பண்ணிவிட்டு பிளர் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸாக நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைக்கி தான் அந்த லைவ் கவரேஜை ஃபுல் கவரேஜாக ஒவ்வொருத்தவங்க சொல்லியும் அந்த பாயிண்ட்டை காமிச்சிருந்தாங்க. குறிப்பாக நம்ம உதயநிதி நிறையா விமர்சனம் வச்சாங்க. இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆள்லேருந்து குதிரை பேரம் வரைக்கும், அதுக்கப்புறம் புஷ்பா தரமான அந்த சோஃபான்னு சொல்லிட்டு நிறையா குற்றச்சாட்டை வரிசையாக வச்சார். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆட்சியில் நிறையா பேர் எதிர்த்து தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. குறிப்பாக சொன்னால் நீங்கள் இந்த தேர்தலில் 34% வாங்கியிருக்கீங்க. மீதி உள்ள அந்த 65% உங்களை எதிர்க்க தான் செஞ்சுருக்காங்கன்ற குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ மக்கள் நீங்கள் வந்ததை ரொம்பவே வருத்தப்படுறாங்கன்ற மாதிரி நிறையா படிப்படியான குற்றச்சாட்டுலாம் வச்சு அவங்க இன்றைக்கி நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் வெளிநடப்பு செய்கிறது உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும், நீங்கள் இதில் இந்த கவுண்டிங்கில் ஜெயிச்சிருவீங்கன்ட்டு அங்கே ஒரு இக்கனாக வச்சுட்டு போனாங்க. ஆனால் நம்ம தாவேக்கா அதுக்கெல்லாம் சரியான ஒரு ரிப்ளைவாக நாங்கள் குதிரை பேரம் பண்ணுறவங்க இல்லை, குதிரைத்தனமான வேகத்தில் ஆட்சி செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முற்று வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக இந்த தடவை தேர்தலில் தனியாக 24% கிட்ட வாங்கியிருக்காங்க. மீதி உள்ள அந்த 76% இவங்க மக்கள் எதுக்க தான் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய அமைச்சர்கள், குறிப்பாக ஒரு 18 அமைச்சர்கள் இந்த இதில் டெபாசிட் வாங்காமல் எடுத்திருக்காங்க. குறிப்பாக கொளத்தூரில் முதலமைச்சரே தோற்றுருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே எங்களை இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு பக்காவான ஒரு ரிப்ளையும் வந்திருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்க போது இந்த அவங்களோட எதிர்ப்பையும் நாங்கள் எடுத்துக்குவோம், ஆனால் இந்த மாதிரி ஏளனம் செய்கிறவங்கள நம்ம பதிலடி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தாவேக்கா தலைவர் வேறு லெவல் ஒரு பதிலையும் கொடுத்தாரு. குறிப்பாக சொன்னோன்னா ஒவ்வொருத்தவங்க பேசுகிறதையும் அதை நோட் பண்ணிவிட்டு ஒரு வேறு லெவல் ரிப்ளைவாக கடைசியில் கொடுத்து அறுதி பெரும்பான்மையோட இந்த இதை முடிச்சிட்டாரு. 140 எம்எல்ஏ இப்போ ஆதரவு இருக்கனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் இனிமேல் அவர் ஆட்சியை நடத்தலாம். இனிமேல் யாராவது அவங்க வெளியே போனால் தான் பிரச்சனையே. அந்தளவுக்கு இப்போ அருமை பெரும்பான்மை இருக்குது. இனிமேல் அடுத்தடுத்து அவர் மூவ் எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கே தெரிஞ்சிருச்சு 2 பேருக்கும் எப்படி மோதல் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. நேற்று அந்த தன்மையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இன்றைக்கி அந்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு அந்த எதிர்கட்சி தலைவருக்கும் அந்த முதல்வருக்குமான அந்த கிளாஸ் இன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு. வரப்போகிற நாளில் என்ன மாதிரி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.